விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. சரி, நான் அந்த உங்களோட ஃபேஸ்புக் இது பார்த்தேன், நான் ஸ்டேட்டஸ் பார்த்தேன். அந்த லைக்ஸ் எதை எடுத்தாலும் லைக்ஸ் போடுறது, எதுக்கு லைக்ஸ் போடுறது, படிச்சுட்டு போடுறானா படிக்காமல் போடுறானா. என்னை பொறுத்தவரை யங்ஸ்டர்ஸ்கிட்ட மட்டும் இல்லை, பெரிய ஆட்கள்கிட்டையும் இன்றைக்கி வந்து லைக்ஸ் போடுறதுன்றதில் ஒரு கிக் இருக்கிற மாதிரியே தெரியுது. அரசியல் தலைவர்களுமே வந்து அந்த லைக்ஸ்க்காக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 8 மாதமாக கலைஞர் வந்து கொஞ்சம் இதாக இருந்தால் கூட, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவரே வந்து பல யங்ஸ்டர்ஸு யாருன்னு தெரிஞ்சவன் தெரியாதவங்க எல்லாத்துக்குமே அவரும் லைக்ஸ் போடுற ஆளாக தான் இருந்திருக்காரு. சார், கருணாநிதி ஹெல்த் எப்படி சார் இருக்குது இப்போ? அதாவது என்னென்னா, நம்ம வீட்டில் ஒரு தாத்தா இருந்தாருன்னா எப்படி இருப்பார்? ஒரு 94 வயசு, நம்ம சொல்கிறது எதுவுமே அவருக்கு புரியாது. அவர் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கூட அவரால் வந்து சொல்ல முடியாது. எதை சொன்னாலும் வந்து உடனே அவருக்கு வந்து இருமல் வந்துடுது. அதனால் சொல்ல முடியல. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து பொது மேடைகளில் ஒரு பேசின ஒருத்தருக்கு வந்து பேச முடியல அப்படின்றதே இருக்குல்ல, அதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய அவஸ்தை மாதிரி தான். வேறு எந்த ஒரு சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு எதுவுமே இல்லை. வயசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அது அவர் மேடையில் பேசுகிறத பற்றி பேசும்பொழுது அவரோட பழைய ஒரு பெரும் நெடுங்கவிதையை வந்து ஒரு தடவை வச்சு வாசிச்சாரு. நான் திருப்பி வந்துட்டேன். அவரோட பெரிய இதே வந்து ஞாபக சக்தி தான். ஒரு சின்ன விஷயத்தையும் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை சொல்லுவார். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம எழுதுறத வந்து நம்மளால் சொல்லலாம் முடியாது. நம்ம எழுதுறத நம்மளே காதலிச்சா தான் அதை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஆள் அவர். சார், கருணாநிதியை பற்றி இப்போ சொன்னீங்க. ஆனால் ஸ்டாலின் இன்னொரு கருணாநிதி ஆக முடியுமா? ஆவாரா? ஸ்டாலின் வந்து இன்னொரு கருணாநிதி ஆக முடியாது, ஆவாரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கருணாநிதியே வந்து அவர் பழைய கருணாநிதியாக இருக்க முடியல கடைசி வரைக்கும். கருணாநிதியினுடைய அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006க்கு முன்னாடி இருந்த கருணாநிதி வேறு, 2006க்கு பிறகு இருந்த கருணாநிதி வேறு. அவராலேயே ஒரிஜினல் கருணாநிதியாக இருக்க முடியல. அதுக்கு பிறகு வந்து அது வரைக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட கருணாநிதியாக இருந்தவர் வந்து 2006க்கு பிறகு குடும்ப கருணாநிதியாக வந்து மாறி கழகமே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் குடும்பமே கழகம் அப்படின்ற மாதிரி வந்து மாறிடுச்சு. அதனால அவராலேயே அவரால் இருக்க முடியாதப்ப வந்து ஸ்டாலினால் எப்படி இப்போ திமுகவோட கொள்கை என்னதான் சார் ஆச்சு? இருக்குதா? அதாவது அண்ணா இறந்தப்போ வந்து திருச்சி திமுக மாநாட்டில் வந்து கருணாநிதி வந்து 5 கொள்கைகளை அறிவித்தார். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் அப்படின்றதான் அவங்களோட 5 கொள்கைகள். இந்த 5க்குமே இப்போ திமுகவுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் திமுகவினுடைய அடிப்படை கொள்கைன்றது வந்து பெரியார் வச்சுருந்தது, அண்ணா வச்சுருந்த பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம விட்டுட்டு, அண்ணாவோட மறைவுக்கு பிறகு கலைஞர் வந்து என்ன சொன்னார் அப்படின்றதையாவது வந்து இவங்க முன்னெடுக்கணும். அண்ணா வழியில் இவங்களால் நடக்கவே முடியாது. ஆதிக்கமற்ற சமுதாயத்தை இவங்களால் அமைக்கவே முடியாது. பல்வேறு ஆதிக்கங்களை செய்கிறதே வந்து திமுக தான். இந்தி திணிப்பை என்றும் இவங்களால் எதிர்க்கவே முடியாது. இன்றைக்கி வந்து இவங்க மத்திய அரசில் இருக்கும்போது இதுக்கான எந்த விதமான முயற்சிகளையுமே எடுக்கலை. வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்றது அப்படின்றது வந்து வன்முறை வந்து இவங்களோட அரசியலோட கலந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது. இன்றைக்கி நடக்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து அதிமுகவுக்கு நடந்தாலும் ஒரு மத்திய அரசாங்கம் வந்து இன்றைக்கி இருக்கிற அதிமுக அரசாங்கத்தை ஒடுக்குதில்ல, இதை தட்டி கேட்கணும். அது அந்த பங்கு வந்து திமுகவுக்கும் இருக்குல்ல. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்தது தான் நாளைக்கு வந்து ஸ்டாலினுக்கு நடக்க போகுது. அப்போ நீங்கள் வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் கருணாநிதி என்ன சொன்னாரோ அதை கூட வந்து கருணாநிதியும் செய்யலை, கருணாநிதியே செய்ய முடியாதப்போ ஸ்டாலினாலையும் செய்ய முடியாது. சார், திமுகவில் வந்து கொள்கைவாதிகளுக்கான இடம் இருக்குதா? அவங்களால செயல்பட முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது திமுகவில் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து கொள்கைவாதிகள் அதிகமாகவும் திமுகவினுடைய கவர்ச்சியை நோக்கி வந்த ஆட்கள் சிறுபான்மையினராகவும் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து திமுகவில் இந்த கொள்கைவாதிகள் எல்லாம் சிறுபான்மையினர் ஆகிட்டாங்க. மற்ற ஆட்கள் கவர்ச்சியை நம்பி, பணத்தை நம்பி, அதிகாரத்தை நம்பி வந்தவங்க அதிகமாகிட்டாங்க. அதனால் கொள்கைவாதிகளுக்கான இடம்ன்றது இப்போ திமுகவில் நிச்சயமாக இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா டைமில் இருந்த டிஎம்கேவும் இப்போ இருக்க டிஎம்கேவும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், 2009லேருந்தே பார்த்தோன்னா டிஎம்கேவோட ப்ரெசன்ஸ் வந்து டிமினிஷ் ஆகிட்டே இருக்கு. நிச்சயமாக திருப்பி டிஎம்கே வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கா?
எப்படி வரும் வந்தா? இது வந்து திமுகவினுடைய பலத்தினால வருதா அப்படின்றத நிச்சயமாக சொல்ல முடியாது. அதிமுகவினுடைய பலவீனத்தினால வேணால் திமுக மறுபடியும் வரலாம். மறக்காம விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.